ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்னிங்கே காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு, சரி அம்மா வந்திருந்தனால மட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன், சிக்கன் அப்புறம் ரத்தம் எல்லாம் எடுத்திருந்தோம். சரி அம்மாவே மட்டன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஸ்டைலில் மட்டன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் போட்டு வதக்கோன்னு வதக்கிக்கோங்க. அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நம்ம வாஷ் வச்சுருந்த மட்டனை வந்து 1 kg எடுத்திருக்கோம். அதை நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் வந்து மஞ்சள்தூள், அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து தூவி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மட்டன் மசாலா தான் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா தான் எப்போயும் எனக்கு அரைச்சி தருவாங்க. அதை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டாங்க. அதை போட்டு நல்லா கிண்டி விட்டு மசாலாலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும். தேங்காய், அப்புறம் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு எல்லாம் அரைச்சி வச்சு அதில் லைட்டாக தண்ணி, மட்டனுக்கு தேவையான தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி நல்லா குழம்பு வைக்கிற பதத்துக்கு வந்து நல்லா ஊற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் குக் வந்து ஒரு 10 விசில் வந்து போட்டு எடுத்துட்டாங்க. அப்போ தான் வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக திக்காக கிரேவி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் குக் ஒரு 10 விசில் போட்டு எடுத்துட்டாங்க. அது நல்லாவே வந்து சாஃப்டாக வந்துருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அது கொத்தமல்லி இலை மட்டும் நல்லா தூவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. அதுக்கு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, அப்புறம் ரத்த பொரியல், அப்புறம் மட்டன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டோம். மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து ரைஸு, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ரத்த பொரியலும் இதுவும் வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே வேறு லெவலில் ஜூஸியாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. மட்டன் நல்லா வெந்து ஈவனாக குக் ஆகிருந்தது. மறக்காமல் இப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.